மக்களே, இந்த யூடியூப்பில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தெரிஞ்சாலே நீங்கள் யூடியூப் போகிறவங்களுக்கு தோணாது, அவ்வளோ கடுப்பாகும். அது மாதிரி வெறுப்பேற்றுவாங்க யூடியூப்பில். யூடியூபராக ஆகணும்னு நினச்சிட்டிங்க, இதெல்லாம் வந்து பார்க்க அப்படியே வயசுலாம் பற்றிக்கிட்டு தெரியும், அது மாதிரி இருக்கும். என்னென்னா, இந்த யூடியூப் ஆரம்பித்தா இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண ஒரு வீடியோ போட்டாலே போதும், கம்ப்ளீட் பண்ணிடலாம் உங்களுக்கு தோணும். எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. ஆனால் பல வருஷமாக உட்காந்து யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டூடியோ இருக்கா, இது வந்து கரெக்டாக இந்த ஏப்ரல் மந்த், இப்போ இன்றைக்கி வந்து ஏப்ரல் 24. பார்த்திங்கன்னா, இந்த ஏப்ரல் 24க்கு முன்னாடி எல்லாம் இருக்குல்ல, இந்த வீடியோலாம் அப்படியே காணாமல் போய்டும்னா வாட்சஸ்லேருந்து போய்டும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்துங்க 365 டேஸ் வந்து டைமிங் இந்த வாட்ச் ஹவர்ஸ் வரதுக்கு. இந்த ஷோயிங் டேட்டா 19 ஏப்ரல்னு போட்டிருக்குல்ல, இது வந்து 365 நாள் தான் இந்த வியூஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் காணாமல் போயிடும். அது மாதிரி தான் இப்போ வந்து இந்த வீடியோ போட்டிருக்குல்ல, இதுக்கு வந்து ஒரு 200 வியூஸ் வந்துருக்கா. சரி, எங்களா அது ஏப்ரல் காணாமல் போயிடுச்சு. இதுவும் அது ரிஃப்ரெஷ் ஆகிடுது. 13 ஏப்ரல் போட்டிருக்கேன்ல, 1617 வியூஸ் போயிருக்கா, 3000 வியூஸ் போயிருக்கலாம். இந்த வீடியோலாம் அவ்வளோதான், அப்படியே மறைஞ்சிரும். இந்த வியூஸ்லாம் வாட்ச் ஹவர்ஸ்லேருந்து மறைஞ்சிரும். அதனால் நீங்கள் வந்து இப்போ வந்து நான் நேற்று பார்க்கும்போது வந்து 3820 இது இருந்துச்சு. இப்போ வந்து இந்த வீடியோ வந்து போயிடுச்சு, திருப்பி வந்துச்சா. இன்றைக்கி வந்து 24க்கு முன்னாடி நேற்று 21 வீடியோ. இதோட வியூஸு, இந்த 13 ஏப்ரல் வியூஸு, இது மாதிரி இதுக்கு முன்னாடி போட்ட வியூஸோட வாட்ச் ஹவர்ஸ்லாம் காணாமல் போயிடும். அப்படியே மறைஞ்சிரும். திருப்பி இது வந்து நீங்கள் ஒரு நாள் ஏற்றுவீங்க, ஒரு நாள் போகும், ஒரு நாள் ஏற்றுவீங்க, ஒரு நாள் போகும், ஒரு நாள் ஏற்றுவீங்க, ஒரு நாள் போகும்னு சொல்லிட்டு அப்படி இப்படி மேலே போயிட்டே வந்து ஏறிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து அப்படி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படியே இருந்தாங்கன்னா, நீங்கள் வீடியோ போட்டு அடுத்த செகண்ட் இதோ பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற மாதிரி இருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம அனுப்புகிறோம், ஒரு பையன் பார்க்க மாட்டான். அதனால் அப்படி தான் உங்களுக்கு சூப்பர். இல்லைன்னா இந்த மாதிரி உட்காந்து புலம்பிட்டு தான் இருக்கணும். அது எல்லாமே முக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் 66 தான் போயிருக்கு. ஏன்னா வந்து ஹவு டு இரிட்டேட் ஆப்ரண்ட் இது 2000 போச்சு. SBI பற்றி போட்டதா, சிங்கார் சென்னை கார்டு ஒன்றும். இதெல்லாம் இந்த மே மாதம் இதெல்லாம் போச்சுன்னா அவ்வளோதான், எல்லாமே போய்டும். திருப்பியும் அது வந்து 700க்கு போய்டும் வாட்ச் ஹவர்ஸு 93லேருந்து. ஒன்றும் இந்த லாஸ்ட்டு 200 தான். மற்ற இதுக்கு முன்னாடிலாம் இதுவுமே நிறைய ஆகிருக்கும். நான் வந்து பார்க்க மாட்டேன். ஏன்னா அப்போ வந்து 2000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படி இருந்துச்சு. அது ஏறும் குறையும் கடுப்பில் இருக்குது. லாஸ்ட் 200 வாட்ச் ஹவர்ஸ், வெறும் 200 வாட்ச் ஹவர்ஸு அது வந்துச்சுன்னா மானிட்டைசேஷனு. அதுக்கப்புறம் வந்து இதை பற்றி கண்டுக்கவே வேணாம். நம்ம வீடியோ போட்டோமா, அது வந்து மற்ற வியூஸ்லாம் வந்து கவுண்ட் ஆச்சா, அவங்களுக்கு காசு வந்துச்சான்னு சொல்லிட்டு போயிடும். ஆனால் அந்த லாஸ்ட்டு 200 வாட்ச் ஹவர்ஸில் வச்சு செய்து அப்படியே மைண்ட் ஃபக் ஆகுது, கடுப்பாகுது. பாருங்கள், எல்லாமே வந்து நீ கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி அது பண்ணி இது பண்ணி வந்து நீ வீடியோ போட்டாலும் 57, 229, 3000 வியூஸு. அப்புறம் இதெல்லாம் எப்போ ஜூனில் போதா, அதுக்குள்ளே மானிட்டைசேஷன் வாங்கிடணும். அந்த 200 வாட்ச் ஹவர்ஸை பேச டென்ஷன் ஆகுது. ஏற்கனவே பல டென்ஷனில் இருக்கேன். அது என்னென்னு உங்களுக்கே தெரியும். அதனால் இது பார்க்க இப்படி காண்டாகுது. இப்படியே ஒரே ஒரு வீடியோ கிளிக் ஆகி 1000 வியூஸ் போச்சுன்னா அந்த 200 வாட்ச் ஹவர்ஸ் ஸ்லைஸ் அவுட் பண்ணிடலாம். ஆனால் வந்து தொலைய மாட்டேங்குது, கடுப்பாகுது. அதனால் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, இது மாதிரி வாட்ச் ஹவர்ஸ் வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து அடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் வந்து நூடுல்ஸ் ஆகி கடுப்பாகி பைத்தியம் பிடிச்சி ஓடிடுவீங்க. நிறைய பேர் வந்து யூடியூப் ஆரம்பிச்சிருப்பாங்க, நிறைய பேர் வந்து இந்த வாட்ச் ஹவர்ஸ் அடிக்க முடியலன்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க. அப்படி இல்லைன்னா வாட்ச் ஹவர்ஸ் அடித்து இது மாதிரி வியூஸ் வரல, ஏன்னா 1000 வியூஸ்க்கு வந்தால் தான் உங்களுக்கு வந்து $1 கொடுப்பாங்க. ஒரு டாலர் என்ன, 90 ருபீஸ். 90 ருபீஸ் வரதுக்கே $1000 வரணும். இது வரைக்கும் இப்போ இந்த 50 வீடியோஸ்க்கான செக்ஷன் இது போட்டிருக்குன்னா, இது வரைக்கும் இந்த ஒரு பேஜில் பார்த்தீங்கன்னா எத்தனை 1000 வியூஸ் வந்துருக்கு பாருங்களா. 1, 2, 3, 4, இது கவுண்ட் பண்ணலாம் வேணாமா, மனசு வரல, அதனால் 5, 6 வீடியோ. 50 வீடியோவில் 6 வீடியோ தான் வந்து 1000 வியூஸ்க்கு மேலே போயிருக்கு. அது ஒன்று போல் 5 வீடியோ தான் வச்சுக்கோங்க, அதுக்கு விட்டுட்டு 5 வீடியோ தான் 1000க்கு மேலே வியூஸ் போயிருக்கு. 50 வீடியோஸில் 1000 தான் போகுது ஆவரேஜ்.
அது மாதிரி இதுக்கு முன்னாடி நான் போட்ட எத்தனை வீடியோ போயிருக்கோம் பார்த்திங்கன்னா. இதெல்லாம் வந்து எங்கே ஏப்ரல் 25 இருக்குமா. இப்போல்லாம் வந்து அடுத்த பேஜ் போவோம். இதெல்லாம் 17,000 பேஜ். எனக்கு நானே பார்க்கல இதெல்லாம். பிஎஸ்என்எல் சிம் போட்டது. நெக்ஸ்ட் லாஸ்ட்டுக்கு பேஜுக்கு போயிடுவோம். எவ்வளோ வியூஸ் வந்துருக்குன்னு பார்ப்போம். எப்போ யூடியூப் பார்த்தீங்கன்னா 2023 ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஆகஸ்ட் வந்துச்சுன்னா 3 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது. அப்புறம் 3 வருஷமாக வந்து மானிட்டைசேஷன் வாங்காமல் முக்கிட்டு கிடந்திருக்கேன். எனக்கே இப்போ தான் தெரியுது. ஒன்று கன்சிஸ்டன்சியாக போடுங்க. எல்லா வீடியோவும் டெய்லி ஒரு பெரிய வீடியோ, ஒரு ஷார்ட்ஸு 2 ஷார்ட்ஸுன்னு போடுங்க. அப்படி இல்லைனா ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு வீடியோ போடுங்க, பெரிய வீடியோ போடுங்க. நான் வந்து பைத்திய மாதிரி மண்டக்க பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதனால் போடலன்னு சொல்லிட்டு நானே என்னை வந்து மனசு தேர்த்திக்கிட்டு இருக்கேன். அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக நீ வீடியோஸ் போடாதனால தானே போகல, நீ போட்டிருந்தாலும் போடாதுன்னு சொல்லிடாதீங்க. மனசு கஷ்டமாயிடும். சரி, நான் விட்டால் புலம்பிகிட்டே இருப்பேன். இது மாதிரி யூடியூப் போடுறதா தான் யோசிச்சுட்டு வாங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ, பை.